இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்தியவர்கள் அரசியல் சட்டத்தை கொலை செய்தது மட்டுமின்றி நீதித்துறையை அடிமையாக வைத்திருக்கவும் விரும்பினர் என காங்கிரஸை பிரதமர் மோடி சாடியுள்ளார். 123வது மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் வானொலி வாயிலாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சர்வதேச யோகா நாளில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகாவை அனைவரும் கண்டுகளித்தனர் எனவும் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு வழியே யோகா என்றும் கூறினார். புனித யாத்திரைகள் உடலை ஒழுங்குபடுத்துவதற்கும் மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் அன்பையும் சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கும் ஒரு சிறந்த வழியை உருவாக்கும் எனவும் பிரதமர் கூறினார். எமர்ஜென்சியை நேரத்தில் மக்கள் பெரிதும் சித்திரவதை செய்யப்பட்டனர் எனவும் துணிச்சலோடு எதிர்த்து போராடியவர்களை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இன்று நாட்டின் 95 கோடி பேர் ஏதேனும் ஒரு சமூக நலன் பாதுகாப்பு திட்டத்தால் பயனடைகின்றனர் என தெரிவித்த பிரதமர் மோடி, உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் தருவதோடு நமது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க விழிப்போடு செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.